ராம் ராம் என்ன? தூங்கிட்டியா? இல்ல. கோவமா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, நீ சொன்ன மாதிரியே ரூம்ல நிறைய இடம் இருக்கு. உள்ள வந்து படுத்துக்கிறியா? உள்ள வரணுமா? வந்துட்டேன். ஹரி. கை கிட்டினது வாய் கட்டாம போச்சே. என்னடா கம்ஃபர்டபுளா இருக்கா? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சரி, நீ தூங்கு, எனக்கும் தூக்கம் வருது. ஐயோ, நீ தூங்குமா? நல்லா தூங்கு. உனக்கு தூக்கம் தான் முக்கியம். நல்லா தூங்கு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் பொண்ணுங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம். குட் நைட் ராம். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆள பாரு. இதே பொழப்பா போச்சு. எல்லாம் தலையெழுத்து. இது போய் எவ்வளோ ஆசையா வந்த? இருக்கட்டும், கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன இது? காண்டம். ஐயோ, இது வேற. எதுக்கு இது? போ. ராம், ம். நான் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன எதுவும் செஞ்சிட மாட்டேல்ல? பயப்படாத. உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். நீ என்ன எதுவும் பண்ணிட மாட்டில? சீ, நான் பொண்ணுடா. இந்த மாதிரி விஷயத்துல பசங்களை விட பொண்ணுங்க தான் ரொம்ப டேஞ்சர். அதான் உங்களை நம்பவே கூடாது. ஓவரா பண்றடா நீ. பேசாம படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட். என்னடா சத்தது? வெளியே எதுவும் வண்டி ஓடுதா? ஜெய், என்னடி இப்படி கொட்டு வர்றா? சாப்பாடு தானே இப்படி கொடுத்தேன். மொட்டு முடுங்கின மாதிரி புரட்ட விட்டுட்டு இருக்க. இப்படி புரட்ட விட்டா மனுஷன் இப்படி தூங்குறது? என்னப்பா சாணியம் முடிச்சவளே, எதுக்கடி அலற? காலையில அன்பா ஒரு ஸ்மைலோட எழுப்ப மாட்டியா? மண்ணாங்கட்டி
எதுக்குடா அப்படி பெப்பரப்பன்னு தூங்கிட்டு இருக்க? டீசெண்டா தூங்க மாட்டேன். ச்சே, உன்னால பாரு, நான் காலங்கத்துல பார்க்க கூடாத விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் தான் உனக்கு ஜட்டி வாங்கி கொடுத்தேன். அதுக்காக அது என்கிட்டயே போட்டு காட்டணும் எந்த அவசியம் இல்ல, சரியா? சே. ஐயோ. மூடிட்டேன். கண்ணை தொற. அடியே ரொம்ப தான் பண்ற நீ. தூங்கும்போது எப்படி தூங்குவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ட்ராக்ல எலாஸ்டிக் புஞ்சிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது போய் இவ்வளோ பேச்சு பேசுற? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. இதோ பார், நீ ஒன்னும் ஒரு பையன் கூட தங்கல, ஒரு பொண்ணு கூட தங்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணும் பையனும் ஒரே வீட்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்து ஆகணும். ஜாக்கிரதை. ஹலோ மேடம், நேத்து நீங்க கொரட்டை விட்டத நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தேன், புரியுதா? கொரட்டை நான் விட்டனா? பொய் சொல்லாதடா. பொய் சொல்றேனா? ஏண்டி ராத்திரி தூங்க விடாம மோட்டரை ஓட விட்டுட்டு இப்ப பொய் சொல்றேனா? ஏண்டி நான் வெளியே படுத்திருந்தா கூட நிம்மதியா படுத்திருப்பேன்டி. இதோ பாரு, நான் கொரட்டை விட்டுருக்க மாட்டேன். அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. வீணா பழி போடாத. நீ தாண்டி கொரட்டை விட்ட, நான் பழி போறேன்னா? நான் தான் சொல்றேன்ல, நான் கொரட்டை வில்லன்னு. நீ கொரட்டை விட்ட. நான் கொரட்டை வில்லன்னு சொல்றேன். கொரட்டை விட்டேன்னு சொல்றேன்ல, சத்தியமா நீ தான் கொரட்டை விட்ட. சொல்லிட்டே சும்மா எவனே பழிக்கு போற. போடு போடு. இனிமே எப்ப பார்த்தாலும் எவனே போடுறல. அடி வா சொல்லிட்டீங்க. போய் சொல்லிட்டீங்க. டேய் போடுடா. டேய் கதவை தோறடா. டேய் கதவை தோற. கதவை தோறன்னு சொல்றல்ல. முடியாது. நீ உள்ளே கடை. டேய் கதவை தோறடா. நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் கதவு திறப்பேன். ஆவுன்னா கை நீட்ற. என்னடி பழக்கம் இது? டேய் மரியாதை கதவு தோற, இல்லனா அவ்வளவுதான் உனக்கு. முடியவே முடியாது, நீ உள்ளே கடை. ஏங்க யாருங்க நீங்க? நீங்க எப்படிங்க உள்ள வந்தீங்க? ஏங்க நீங்க யாருங்க? என் வீட்ல நீங்க என்ன பண்றீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? உங்க வீடா? டேய் கதவு தோறடா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு பாரு. பாரு. ஐயோ மஞ்சு. இவ மஞ்சு என் பழைய ரூம்மேட். நான் சொல்லியிருக்கேன்ல, அவகிட்ட இன்னொரு சாவி இருக்கு. ஹாய்ங்க. ஓ இப்பதான் தெரியுது. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீ உன் பாய் ஃப்ரெண்டோட இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அடிச்சி விஷயம் தெரியாம பேசாத. இவன் சும்மா என்ன பாத்துட்டு போலான்னு வந்திருக்கான். இப்ப கிளம்பிடுவோம். ஆமாங்க, நான் பாத்துட்டு போக தான் வந்தேன். நான் பாத்துட்டேன், கிளம்புறேன். பை. வலி இந்த பக்கம். ஐயோ மறந்தே போயிட்டேன். ரெண்டு பேரும் கேவலமா நடிக்காதீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? ஏய் இல்ல மஞ்சு, உண்மையாவே தான். ஏய் வாய் மூடு. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்கிறது உங்க அப்பாக்கு தெரியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் தான் நீ ரொம்ப நல்லவளாச்சே. இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. செத்த இன்னைக்கு. ஏய் மஞ்சு மஞ்சு, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மஞ்சு மஞ்சு எல்லாம் உன்னாலதான். ஏய் நான் பண்ணி தொலைடா. அதானே நானே யோசிச்சிட்டு இருக்கேன். என்னடா பண்ண போற? இத வச்சு ஒரே அடி. அப்புறம் அந்த மஞ்சு பஞ்சாயத்து. லூசுத்தனமா ஏதோ பண்ணி பாவீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. இவன் சும்மா தம்பி பீஸ். தம்பி பீஸ். செத்துங்கடா ரெண்டு பேரும். ஏய் மஞ்சு 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 சொன்னா கேளு மஞ்சு மஞ்சு. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளு மஞ்சு. மஞ்சு சிஸ்டர் யார்கிட்டயும் போட்டு கொடுத்துறாங்க சிஸ்டர். இவ அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் சிஸ்டர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கே பாதி தான் தெரியும். முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவெடுங்க சிஸ்டர். என்னால தலையில்லாத முண்டமா வாழ முடியாது சிஸ்டர். இதுக்கப்புறமும் நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கு வேற லூசு கீழே போறா போடுன்னு சொல்றல. சாரி சிஸ்டர், உங்க கால்ல கூட விழுறேன். ஐயோ என்ன பண்றீங்க? ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ் டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. ப்ளீஸ் 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 டி ப்ளீஸ் டி. ஏ லூசு, பயந்துட்டியா? நானே உன்கிட்ட சாரி கேட்க தாண்டி வந்தேன். நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். சாரி டி. அப்பாடா ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஆனா சத்தியமா நான் இதுக்காக உங்ககிட்ட சண்டை போடல. ஏச்சே தெரியும்டி லூசு, நான் உன் ஃப்ரெண்டு. உன்னை பத்தி உன்னை விட அதிகமா எனக்கு தான் தெரியும். உன்னை போய் தப்பா நினைப்பனா? சும்மா உன்கிட்ட விளையாண்டேன்டி. அதுக்கப்புறம் கடையில ஒன்னாதான் இருக்கும். ஓ ஜாலிதான். உண்மைதான். இந்தாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல ப்ரோ, வேற எதுவும் வேண்டாம். ஷியோரா ப்ரோ? நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்புறம் நாங்க எதுவும் கவனிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. ஓ
இது உங்க வீடு ஆயிடுச்சா ப்ரோ? அப்படி இல்ல ப்ரோ, இது நம்ம வீடு. இல்ல ப்ரோ, எனக்கு எதுவும் வேண்டாம். ஷூரா ப்ரோ? ஷூர் ப்ரோ. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் அந்த வந்துடுறேன். யாரடி இவன்? எங்க இருந்து பிடிச்ச? உனக்காகவே ஆர்டர் பண்ணி செஞ்சவனாட்ட இருக்கான். தெரியலடி, எப்படியே மனசுக்குள்ள வந்துட்டான். ஆனா இவன் இல்லாத லைஃபை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் என்ன, வீட்ல பேசிட வேண்டியதானே? எங்க வீட்டில் தானே. இது சொன்னதும் ஓகே சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க பாரு. கல்யாணம் பண்ணணும்னா ஓடி போய் தாண்டி கல்யாணம் பண்ணணும். இவன் நல்லவன் தான், ஆனா இவனை நம்பி ஓடி போறது தாண்டி கொஞ்சம் பயமா இருக்கு. மற்ற பசங்க மாதிரி லவ் பண்ணும்போது ஒரு மாதிரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரியும் ஆயிட்டாங்கன்னா. இப்பெல்லாம் நீ யோசிச்சனா வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு கல்யாணம் ஆகாது. நம்ம மட்டும் என்ன மாறாமையாவா இருக்க போறோம்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே தான் சேஞ்ச் ஆவாங்க. அந்த சேஞ்ச் லவ் அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். யோசிச்சுக்கோ. நான் என் திங்ஸ் எடுக்க தான் வந்தேன். இந்தா என்னோட சாவி. இனிமேல் எனக்கு தேவைப்படாது, நீயே வச்சுக்கோ. வரட்டா? வரேன் ப்ரோ, வரேன். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா பாத்துக்கோங்க. சரி ப்ரோ, பாய் பாய். இப்போ எதுக்கு அடிக்கிற? ஏன் நான் எதுக்கு அடிக்கிற கூடவா உனக்கு தெரியாது? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அடிச்சா பரவாயில்ல, நீ நினைக்கிற நேரம்லாம் என்ன தூக்கி போட்டு மிதிக்கிற. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. நீ சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். எங்க அம்மா கூட நான் இந்த மாதிரி வேலை பார்த்தது இல்ல, தெரியுமா? இது நான் சொன்ன வேலையை நீ செஞ்சதுக்கு இல்ல, நான் சொல்லாத வேலையை நீ செஞ்சதுக்கு. யாரு கேட்டு என் ஃப்ரெண்டு கால்ல விழுந்த? வெக்கமா இல்ல? அது உன்னை காப்பாத்தான் நீ விழுந்த, இல்ல நீ மாட்டிப்பல. நான் விழ சொன்னா அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியலடி, அதான் விழுந்தேன். நல்லா வக்கனையா பேசு. இது வரைக்கும் ஒரு டைமாவது என் கால்ல விழுந்திருப்பியா? ஏய், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? உன் ஃப்ரெண்டு கால்ல விழுந்தது பிரச்சனையா, இல்ல உன் கால்ல விழுகாதது பிரச்சனையா? என் கால்ல விழுகாதான் எனக்கு பிரச்சனை. இது வரைக்கும் நான் எத்தனை டைம் உன்னை டாலரேட் பண்ணிப்பேன். அதுக்கெல்லாம் நீ எனக்கு கோவில் கட்டி கும்பிடணும். கோயில் கட்டியிருக்கலாம், ஆனா உன் அளவுக்கு அழகான சிலையை யாராலையும் செதுக்க முடியாதுல்ல, அதனாலதான் கோயில் கட்டல. பேசி நல்லா சமாளிக்காத, மரியாதை கால்ல விழு. எதுக்கு? காரணமே தேவையில்ல. இப்ப என்ன கால்ல விழுகணும் அதானே? சரி விழுகிறேன். நம்மளை பத்தி தெரியாம இருக்கு, விழுனா விழுந்துருவோம்ல. ஓகேவா, போதுமா? இதுக்கு போய் அடம் பிடிச்சுக்கிட்டு நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஹாய் சுதா. வாங்க சார். இன்னைக்கு என்ன வேணும்? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா? உங்க கடையில எது ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அதை நீங்களே கொடுங்களேன். என்ன சார் தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே? நம்ம கடையில எல்லாமே ஃப்ரெஷ் தான் சார். நம்ம கறி கடையோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஃப்ரெஷ்னஸ் தான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. 1 kg சிக்கன் பிரஸ்ட் கொடுங்க. இதோ வர சார். அண்ணா 1 kgனா? தங்கச்சி ரெடி. இந்தாங்க சார், நீங்க கேட்ட ஆர்டர். இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வர கஸ்டமர் கிட்ட இவ்வளவு சிரிச்சு பேசணும்னு அவசியம் இல்லையே, கொஞ்சம் கம்மியாவே சிரிச்சு பேசலாமே. ஏய், என்ன எனக்கு நீ கத்து தரியா? எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க சரியா? ஏய், நான் அப்படி சொல்லல, உன் நல்லது தான் சொன்னேன். சார், இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணாம இருக்கிறதா எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஓகே ஓகே. ஐயோ, ஹலோ சொல்லுங்க சார். இப்போவா? நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். இது உங்கள் கடை மாதிரி. ஓகே சார். ஏய், யாரு யாரு வரா? இன்வெஸ்டடா. இன்வெஸ்டரா? நமக்கு யாரும் இன்வெஸ்டர்லாம் இல்லையே. ஐயோ ராம், நான் ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருந்தேன். அவர் நம்ம கறிக்கடையை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலான்னு சொன்னாரு. அவர் தான் இப்போ வந்துட்டு இருக்காரு. சரி, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் அன்பனை பார்த்துப்பாரு. நீ
நம்ம கறிக்கடை யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கோ. அன்பண்ணே, சொல்லுமா. ராமுக்கு டிஷர்ட் வந்துருச்சா? வந்துருச்சுமா. அதை எடுத்து ராம் கிட்ட கொடுத்துருங்கண்ணே. ஓகே. அதுக்கப்புறம் என்ன, இன்வெஸ்டர் வராரு, வழக்கம் போல எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடணும். 10 நிமிஷம் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுறேன். ஓகேண்ணா. ஓகேமா. பண்ணிடலாம். இன்வெஸ்டர் வர. ஹலோ சார். ஹலோ. வணக்கம் சார். பேசு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீங்க கறிக்கடைக்கு வந்தது. ரிலாக்ஸ். என்ன சாப்பிட்றீங்க சார்? டீ, காஃபி? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம கடையை சுற்றி பார்ப்போமா? சரி சார். அது என்ன ஏரியா? வணக்கம் சார். சார் அது புச்சிடி ஏரியா சார். ஓகே. கறிக்கடை. இது என்ன கான்செப்ட்? ரொம்ப சிம்பிள் தான் சார். இ-காமர்ஸ் மூலிமா நம்ம வீட்டுக்கே ஃபுட்ஸ், க்ராசரிஸ், ட்ரெஸ் இதெல்லாமே வருதுல்ல, அதே மாதிரி தான் நம்ம ஆர்டர் பண்ணுற ஃப்ரெஷ் மீட்ஸும் நம்ம வீடு தேடி கொண்டு வர கான்செப்ட் தான் சார் இந்த கறிக்கடை. இந்த ஆப் மூலிமா நாங்கள் சென்னை ஃபுல்லாகவே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் சார். கஸ்டமர்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதும் அந்த ஏரியாவில் நம்ம கூட டைப்பில் இருக்கிற மீட் ஷாப்லேருந்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி வித்தின் 30 மினிட்ஸில் மீட்டை பேக் பண்ணிடுவாங்க சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து மீட்டை கலெக்ட் பண்ணி நம்மளோட டெலிவரி பார்ட்னர்ஸ் கஸ்டமர்ஸோட வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க சார். நம்மளோட ஒர்க்கிங் டைம் மார்னிங் 9 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock வரை தான் சார். ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஏன் இன்வெஸ்டராக வரணும்? சார் நீங்கள் கேட்குறது வளர மரத்துக்கு எதுக்கு தண்ணி ஊற்றணும்னு கேட்குற மாதிரி இருக்குது சார். ஆக்சுவலி நம்ம இப்போது சென்னை ஃபுல்லாக மீட் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாகவும் மீட் சப்ளை பண்ண தான் சார் இன்வெஸ்டர் தேவை. சுதா. சார். கம். க்ளோஸ் த டோர். ஓகே சார். உங்ககிட்ட உள்ள ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு இன்னும் நீ கரெக்டான பதில் சொல்லலையே. என்ன கேள்வி சார்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஏன் இன்வெஸ்டராக வரணும்? அதான் சொன்னனே சார். அதுக்கு அது பதில் இல்லை. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஏன் இன்வெஸ்டராக வரணும்னா அது உங்களுக்காக தான். உங்களுக்காகன்னு சொன்னது உன் உடம்பையும் சேர்த்து. சார் இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கான்னு வைங்க, அந்த பொண்ணு அந்த குழியிலேயே இருந்து சாகலாம், அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா அவள் ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா கழட்டி அதில் கயிறு செஞ்சு அந்த குழியிலிருந்து மேலே வந்து தப்பிக்கவும் செய்யலாம், அது இன்னொரு ஆப்ஷன். ஃபைனல் டெசிஷன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கு.